அண்ணாமலை குடும்பம் சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வெண்ணிலா தப்பு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ ஆதாரத்தை வான்மதி இந்த மாதிரிக்கு மண்டபத்துக்குள்ளே அவங்க போட்டு காட்டவும் இதை பார்த்ததுமே வெண்ணிலா எனக்கு கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா அழுதுகிட்டு வரவும் அப்போ அண்ணாமலை தடுக்கிறாங்க. வெண்ணிலா நீ எந்த தப்புமே பண்ணலை, நீ எதுக்காக இந்த மாதிரிக்கு நீ அழுதுகிட்டு போகிற அப்படிங்கும்போது இல்லை எனக்கு கல்யாணமே எனக்கு வேண்டாம், இதுக்கு மேலே எனக்கு எதுக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே எங்கள் பார் வெண்ணிலா நீ சொல்ல போனாக்கி நீ எந்த தப்புமே பண்ணலை அப்படின்னு சொல்லவும் அப்போ வெண்ணிலா பார்க்குறாங்க. ஆமாம் வெண்ணிலா நீ என்ன தப்பு பண்ணுன, இது உண்மையிலேயே நீயாவோ பண்ணியிருக்கிற, இது யாரோ திட்டமிட்டு இந்த மாதிரிக்கு பண்ணியிருக்கிறாங்க, இப்படி நீ பண்ணியிருக்கும் போது நீ எதுக்காக உன் வாழ்க்கையை நீ தியாகம் பண்ணணும், அதனால் நான் சொல்கிறது கேளு, நான் உன்னை மருமகளாக ஏற்றுக்கிடுது அப்படிங்கவும் அப்போ வந்திருக்கப்பட்டவங்க எல்லாருமே என்னது அண்ணாமலை எவ்வளோ பெரிய குடும்பத்தில் உள்ளவங்க, அவங்களுக்கு போய் இவா மருமகளாக வரதாவது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இங்கே பாருங்க இந்த மாதிரிக்கு நீங்கள் பேசுகிறதுனால தான் எல்லா பொண்ணுங்களும் இந்த மாதிரிக்கு தனக்கு ஒரு வாழ்க்கை அமைஞ்சதுமே அவங்க ஒரு தப்பான முடிவு எடுக்கிறாங்க. இந்த வாழ்க்கைக்கும் அவங்களுக்கு என்ன சம்பந்தம், அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த மாதிரிக்கு பண்ணியிருக்கிறாங்க, அது சந்தர்ப்ப சூழ்நிலை இந்த மாதிரிக்கு நடந்து போச்சுது. இப்படி நம்ம அதாவது சமூகத்தில் இப்படி இந்த மாதிரிக்கு பெண்களை நம்ம ஒதுக்கி தள்ளுறதுனால தான் அவங்களும் ஒரு கட்டத்தில் தப்பான முடிவு எடுத்துட்டு போயிருந்தாங்க. ஆனால் அந்த முடிவை நான் எடுக்க மாட்டேன், யார் என்ன சொன்னாலும் சரிதான், வெண்ணிலா தான் எனக்கு மருமக, அதனால உங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போகவும் இதை கிட்டதுமே வெண்ணிலா அப்படியே கலங்கி போய் நின்றுட்டு இருக்கும்போது வெண்ணிலா நீ எதுக்கு கவலைப்படாத, நீ இதில் உன்னுடைய தப்பு எதுவுமே கிடையாதுமா அப்படின்னு சொல்லிட்டு போகவும் இதை பார்த்துட்டு இருக்கிற வான்மதி கோவத்தோட மங்கா கிட்ட போட்டு திட்டுறாங்க. எப்படியாவது இந்த கல்யாணம் நின்றுன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆனால் இவங்க என்னன்னா இப்படி முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ அண்ணாமலை பார்த்தோம்னா அவங்க நேராக ரூமுக்குள்ளே உட்காந்து இதை பற்றி யோசனை பண்ணிட்டு இருக்கும் போதே அப்போ அண்ணாமலையோட அத்தையை தான் காட்டுறாங்க. அவங்க அத்தை வரவும் அண்ணாமலை நீ சரியான முடிவு எடுத்திருக்கிறம்மா, உண்மையில சொல்ல போனாக்கி ஒன்று நினச்சா எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லவும் அப்போ அண்ணாமலை சொல்கிறாங்க வெண்ணில எந்த தப்புமே பண்ணலை, அவளை பற்றி நம்மளுக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லவும் ஆனாலும் ஊர் ஜனங்க இப்படி பேசுறது நினச்சா எனக்கு எவ்வளோ கவலையாக இருக்குது தெரியுமா, அத்தை உங்கள் மடியில் நான் கொஞ்சம் படுத்துக்கிட்டோமா அப்படிங்கும்போது வாமா அப்படின்னு சொல்லவும் உடனே அண்ணாமலை அவங்க அத்தை மடியில் படுத்துட்டு இருக்கவும் அப்போ அவங்க அத்தை சொல்லிட்டு இருக்கிறாங்க அங்கே பாரு அண்ணாமலை நீ எதுக்குமே நீ தைரியம் உள்ளவா, நீ யாரை பற்றி நீ கவலைப்பட மாட்டா, உனக்கு எது நியாயம்னு படுதோ அதுதான் நீ முடிவெடுத்து செய்வ, அதே மாதிரிக்கு தான் வெண்ணிலாவோட வாழ்க்கையிலே நீ எடுத்த முடிவு தான் கரெக்டான முடிவு, அதனால உன் பக்கம் நான் இருப்போமா அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே அண்ணாமலை ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அத்தை உண்மையிலேயே என்னை ரொம்பவே நல்லா நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது உன்னை நான் புரிஞ்சுக்காம வேற யாருமா புரிஞ்சுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லவும் நீ அதனால கல்யாண வேலையை பாருமா அப்படின்னு சொல்லும்போது அண்ணாமலை இப்போ தான் எனக்கு கொஞ்சம் தைரியமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா வெண்ணிலாவோட அம்மாவை தான் காட்டுறாங்க. அவங்க அம்மா அழுதுகிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா சொல்கிறாங்க ஏன் நீ அழுதுகிட்டு இருக்கிற, அதுதான் அண்ணாமலையை நம்ம பொண்ணை அவங்க வீட்டு மருமகளாக ஏற்றுக்கிட்டாங்களா அப்படிங்கும்போது நீங்கள் சொல்கிறது சரிதான், ஆனாலும் நம்ம பொண்ணுக்கு நடந்தது தானே, அதை யாராலும் மாற்ற முடியாதுலாம், நாளைக்கு யாராவது ஒரு சொல்லிட்டா கண்டிப்பாக நம்ம பொண்ணால் தாங்கிக்க முடியாது, அவள் என்னதான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சாலும் ஆனாலும் அவள் ஒரு குற்ற உணர்ச்சியோட தான் இருந்துகிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லவும் அடுத்தது பார்த்தோம்னா கல்யாண ஏற்பாடுலாம் நடந்துகிட்டு இருக்குது. அப்போ வெண்ணிலா சொல்கிறாங்க அத்தை நான் சொல்கிறது கேளுங்க, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம், என்ன இருந்தாலும் சரிதான், எனக்கு ரொம்பவே குற்ற உணர்ச்சியாக இருக்குது, அதனால் எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம், தயவு செய்து இந்த ஒரு விஷயத்தில் நான் சொல்கிறது கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ பார்த்தோம்னா அவங்க அண்ணாமலை சொல்கிறாங்க என்ன வெண்ணிலா அப்படி பேசிகிட்டு இருக்கிற, ஒன்று அப்படி யாரும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லவும் என்ன வருண் நினச்சி கவலைப்பட்டுட்டு இருக்கிறியா அப்படிங்கும்போது வருண் நீங்கள் பாரு வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரிக்கு ஏதாவது ஒரு நாள் சொல்லுவியான்னு கேட்கும்போது அப்போ வருண் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டோமா அப்படிங்கிறாங்க. ஆனாலும் அவங்க மனசுக்குள்ள ஒரு வித பதட்டமாகவே இருக்கவும் இங்கே பார்த்தோம்னா வான்மதி எப்படியா இந்த கல்யாணம் நிற்கணும், அவளே இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கிறா, ஆனால் இவங்க ஏன் அப்படி கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்ததாக பார்த்தோம்னா அவங்க ஜானுவை தான் காட்டுறாங்க. ஜானு அதிரடியாக அவங்க களத்தில் இறங்குறாங்க. அப்போ வெண்ணிலாவை இந்த மாதிரிக்கு ஒரு சூழ்நிலைக்கு கொண்டுட்டு வந்தாங்களா, அவனை அடித்து அதிகம் அப்போ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே அப்போ உடனே அவங்க பார்த்தோம்னா வெண்ணிலா இவன் உயிரோடு இருக்கிறானா அப்படின்னு சொல்லி அவங்க அதிர்ச்சி அடையவும் அப்போ அவர் சொல்கிறாரு இங்கே பாருங்கள் வெண்ணிலாவுக்கு எதுவுமே நடக்கலை, சொல்ல பொண்ணாக்கி அவள் மேலே என் சுண்டு விரல் கூட படலை, என்னை அவள் அடிச்சுட்டு ஓடுனது உண்மை தான், ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே நடக்கலை, ஆனால் வெண்ணிலாவை மிரட்டுறதுக்காக தான் நான் இந்த மாதிரிக்கு என் கதை முடிஞ்சிச்சுன்னு சொல்லிக்கிட்டு நான் இருந்தேன் அப்படின்னு சொல்லவும் அடுத்ததாக பார்த்தோம்னா ஜானு இந்த உண்மை எல்லாத்தையும் வெளிக்கொண்டுட்டு வந்துருந்தாங்க. இதனால வெண்ணிலா எந்த தப்புமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ஊரறிய உண்மையை வெளிக்கொண்டுட்டு வந்தனால அப்போ வெண்ணிலா அப்படியே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ நான் தப்பானவ இல்லையா, என் மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ ஜானு சொல்கிறாங்க உன் மேலே எந்த தப்புமே கிடையாது வெண்ணிலா, நீ கவலைப்படாமல் நீ போய் வரணும் கல்யாணம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இதுக்கட்டுமே வெண்ணிலா ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. இது கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத வான்மதி அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்தது என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம்.